ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதிர் சாரு கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போகும்போது சாரு தடுக்கிறாங்க. தயவு செய்து என் கழுத்தில் தாலி கட்டிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு மகாலிங்க ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறுத்துங்க உங்கள் விளையாட்டு அப்படின்னு சொல்லமோ அப்போ கதிர் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, என் பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்குலாம் விளையாட்டு ஆகி போச்சு தான் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பேசவும் அப்போ கதிர் சொல்கிறாங்க, இதில் என்ன விளையாட்டு இருக்குது? சொல்ல போனாக்கி உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னு தானே சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்க. நானும் தாலி கட்ட ரெடியாக இருக்கிறோம்ல, அப்போ நீங்கள் சந்தோஷம் தானே படணும் அப்படிங்கும்போது மணியும் சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி தானே கவலைப்பட்டு இருந்தீங்க. அதான் நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்கிறான், கல்யாணமும் பண்ண போகிறான். இதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இந்த அளவுக்கு சோகத்தோடு இருக்கிறீங்களே. மாப்பிள்ளை நீ தாலி கட்டு மாப்பிள்ளை அப்படின்னு மணி சொல்லவும் அப்போ தாலி கட்டுறதுக்காக போகும்போது இரு மாப்பிள்ளை கொஞ்சம் இரு அப்படிங்கிறாங்க. என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் முன்னாடி நீ சாரு கழுத்தில் தாலியை கட்டு அப்படின்னு சொல்லும் போது மணி என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவும் மணி வா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவர் வாராரு. அவரை பார்த்ததுமே பத்மா, பார்வதி, சாரு மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரகுராம் ஜானகிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவர் யார், இவர் எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் வேற யாரும் இல்லை, வெளியே போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காருல அது இவர் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சிவா ஓடி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பொண்ணு இந்த மாதிரிக்கு நீ தப்பா நீ எழுதி வச்சிருப்ப, உனக்கு யாரடா அப்படி எழுத சொன்னது? உண்மையை சொல்ல போனால் நீ கண்டிப்பாக செய்ய போகிறது கிடையாது, உன்னை யாரோ தான் செய்ய சொல்லியிருப்பாங்க, இந்த ஊர்க்காரங்க யார் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா அடிக்கும். அப்போ ரகுராம் தடுக்கிறாங்க. அப்போ ரகுராம் கேட்குறாங்க, இங்கே பாரு உண்மையை சொல்லிடு, உனக்கும் இந்த போஸ்டருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும், பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீ பண்ணியிருக்கிற, அதனால தான் நான் உன்னை நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன், உண்மையை சொல்லி யார் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படிங்கவும் இவங்கெல்லாம் பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆள் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு ஆளுங்க தான் எனக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரிக்கு போஸ்டர் அடிக்க சொன்னாங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது எங்கள் வீட்டு ஆளுங்களா, யாருடா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ரகுராமும் கேட்கவும் அப்போ அவர் பார்வதியை கை காட்டுறாரு. இங்கே கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்வதி எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லவும் சிவா பார்வதியை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, என்னை அடிச்சே என்னை கொன்றுங்க, இதுதான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும் போது அப்போ ரகுராம் கேட்குறாங்க, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் எடுத்த முடிவு எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு செய்தேன், சொல்ல பொண்ணாக்கி போஸ்டர் அடித்து ஒட்டுறது எந்த தப்புமே கிடையாது, ஏன் நாளைக்கு இந்த ஊர்காரங்க இதை தானே பேச போகிறாங்க, அதனால நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கவோ, என்னடி பண்ணினது தப்பு, இதில் வாய் வர பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, நல்லா சரியாக தான் செய்த அப்படின்னு பார்வதி சொல்லவும் அப்போ ஜானகி கேட்குறாங்க, ஏமா இந்த மாதிரிக்கு செய்த, நீ இப்படி செய்யறதா இருந்தால் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்க வேண்டியது என்ன, ஏன் இந்த மாதிரிக்கு பண்ணணும் அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க, ஏன்னா சீனுவுக்கு மாயாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறீங்க, ஆனால் என்னுடைய அக்கா பொண்ணை பற்றி யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களா என்ன, சொல்ல போனாக்கி ஃபர்ஸ்ட் சீனுக்கும் சாருக்கும் தானே கல்யாணம்னு சொல்லி எல்லாருமே பேசி முடிவு எடுத்தோம், ஆனால் உங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறீங்களா, அது உங்களுக்கு தப்புன்னு படலை, ஆனால் நான் சொன்னது மட்டும் எல்லாருக்கும் தப்புன்னு படுதா என்ன, சொல்ல போனாக்கி உங்கள் வீட்டுக்காரர் எடுத்த முடிவு எவ்வளோ பெரிய தப்பான முடிவு தெரியுமா, யாரோட இஷ்டத்தையும் கேட்காம அவருக்கு எது இஷ்டமோ அதை மட்டும் செய்துட்டு இருக்காரு அப்படிங்கவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்னம்மா இந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற, உண்மையை சொல்ல போனால் நான் பத்மாட்ட கேட்டு தானே நான் இந்த முடிவை எடுத்து அப்படிங்கும்போது நீங்கள் அண்ணிட்டு நீங்கள் எப்படியா சொன்னீங்க, அண்ணிட்ட நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், சீனுவுக்கும் மாயாவுக்கும் நான் கல்யாணத்தை செய்து வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன், அதனால இந்த ஓலையை படிக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அண்ணி சமைச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அப்படி சொல்லவே இல்லையே, இந்த கல்யாணத்தை பற்றி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க நினச்சிட்டாங்க சீனுவுக்கும் சாருவுக்கு தானே கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டாங்க, அதனால தான் அவங்க பேசாமல் அமைதியாக இருந்துட்டாங்க, ஆனால் நீங்கள் அப்படி செய்யவே இல்லையே, உங்கள் இஷ்டப்படி தானே நீங்கள் முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் யாரை பற்றியும் உங்களுக்கு கவலை கிடையாது, உங்கள் சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லவும், என்னடி எங்கள் அண்ணனையாடி என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக சிவா வரவும் அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் சும்மா பேசாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கன்னா எல்லாருடைய மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசியிருக்கணும், ஆனால் உங்கள் அண்ணன் அப்படி இல்லையே, அவர் இஷ்டத்துக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கவும் அப்போ மணி சீனுவை கூப்பிடுறாங்க. சீனுட்டு மணி கேட்குறாங்க, சீனு நீ சொல்லு, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறன்னு இப்போ நீ எல்லாரும் முன்னாடி நீ சொல்லு, நீ எடுக்கிற முடிவு தான் எங்கள் லாஸ்ட் முடிவு அப்படின்னு சொல்லும் போது அப்போ சீனு சொல்கிறாங்க, என் மனசு ஃபுல்லாக மாயா தான் இருக்கிறா, மாயா தவிர வரனை யாருமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே அவங்க பார்த்தோம்னா சாரு அதிர்ச்சி அடைகிறாங்க, இப்படி ஒரு முடிவு இவர் எடுத்துட்டாருன்னா இதுக்கு மேலே நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரு விஷத்தை குடிக்கிறதுக்காக போகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது என்ன நடந்து சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.